ஹலோ விவாஸ், நாளை 100 வருடத்திற்கு பிறகு மிக மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது 2025 புது வருடத்துடைய முதல் நாளாக அமைஞ்சிருக்குங்க. இந்த முதல் நாளிலன்றே நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த 3 பொருட்களை கலந்து குளித்துட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் நீங்க ஆரம்பிக்கும், கெட்ட சக்திகள் ஏதாவது இருந்தா அதுவும் நீங்க ஆரம்பிக்கும், எதிர்மறை தாக்கங்கள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும், ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கிடைக்கக்கூடும். முக்கியமாக இந்த 3 பொருட்களை கலந்து குளித்துட்டு வருவதன் மூலமாக மகாலட்சுமியுடைய அருளாசியானது உங்களுக்கு முதல் நாளிலேயே பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடுங்க. இதன் விளைவாக அடுத்து வரக்கூடிய 365 நாட்களிலுமே உங்களுக்கு முழுமையாக மகாலட்சுமியுடைய அருளாசியானது கிடைத்து குடும்பங்கள்ல சுபிட்சமான நிலை ஏற்படுவதோடு தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட்டு நிதி ரீதியாக நல்ல ஒரு நிலையான வருமானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மேலும் நீங்க விரும்பிய பொருட்களை வாங்குவது நிறைய பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய வகையில இந்த 2025 வருடமானது மிக சிறப்பான வருடமாக நிச்சயமாக உங்களுக்கு அமைய கொடுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நாளைய நாள் இந்த வருடத்துடைய முதல் நாளாக அமைஞ்சிருக்குங்க. இந்த முதல் நாள் அன்று நாம செய்யக்கூடிய செலவுகளானது சுப செலவுகளாக இருக்கணுங்க. அதற்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கு கட்டாயமாக இந்த 3 பொருட்களை வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க. இந்த 3 பொருட்களுமே உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளிலுமே எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. அதிகமாக செலவு செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. வெறும் 100 ரூபாய் இருந்தா கூட போதுங்க. இந்த 3 பொருட்களையும் ரொம்பவே எளிமையாக உங்களுடைய வீட்டிற்கு எடுத்துட்டு வந்து முழுமையான ஐஸ்வர்ய கலாச்சத்தையும் நீங்க பெற்றுக்கொண்டு அடுத்து வரக்கூடிய 365 நாட்களிலுமே இதனுடைய முழுமையான மகத்துவமான பலனை நீங்க பெற்றுக்கொள்ள முடியுங்க. எனவே அந்த 3 பொருட்களானது என்னென்ன, மேலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தலையெழுத்தையே மாற்றியமைத்து தரக்கூடிய அந்த தண்ணீர்ல கலக்கக்கூடிய அந்த 3 பொருட்களானது என்னென்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். அதோடு நம்முடைய சகோதரர் மற்றும் சகோதரிகள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே போல் உங்களுடைய விஷயம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் யாருக்காக சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/1/2025 மங்களகரமான புதன்கிழமை அன்றுதான் இந்த வருடமானது பிறக்கப் போகிறது. இந்த வருடத்துடைய முதல் நாள் அன்று பெண்கள் கட்டாயமாக உங்களுடைய வீடுகளில் இந்த 3 பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு வந்தே வைத்தாகணுங்க. அது என்னென்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு தேங்காய், அடுத்து பார்த்தீங்கன்னா சிரிக்கக்கூடிய குபேரருடைய சிலை, 3வது பச்சரிசி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்கள், இந்த 3 பொருட்களை தான் நாளைய தினத்தில், அதாவது இந்த புத்தாண்டுடைய முதல் நாளன்று உங்களுடைய வீட்டிற்கு இந்த 3 பொருட்களையும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் நீங்கள் கட்டாயமாக வைக்கணுங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய், சிரிக்கக்கூடிய குபேரருக்கு உரிய சிலை, சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த சிலையை வாங்கிக்கோங்க. அதோடு பார்த்தீங்கன்னா பச்சரிசி. ஒருவேளை நாங்கள் சிலை வாங்க முடியலங்க, குபேரருடைய சிலை வாங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயம் இல்லைனா 5 ரூபாய் நாணயத்தை வைத்தும் இந்த பூஜைகளை நீங்க செய்துட்டு வரலாங்க. மறக்காம பெண்கள், நீங்க நாளைய தினத்துல செய்யக்கூடிய முதல் செலவாக இந்த செலவு தாங்க இருக்கணும். இந்த பொருட்களை தான் நீங்க வீட்டிற்கு கட்டாயமாக வாங்கிட்டு வந்து வச்சிடணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த 3 பொருட்களை நம்ம கலக்க வேண்டுங்க. அது என்னென்னங்க அந்த 3 பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கல்லு, அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், 3வதாக பாத்தீங்கன்னா பசும்பால். இந்த 3ஐயும் கலந்து தான் பாத்தீங்கன்னா அன்றைய தினத்தில் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரை தான் நீங்கள் குளித்துட்டு வரணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் எழுந்த உடனேயே குளிக்கக்கூடிய வழக்கம் இருக்கும் இல்லையா? அப்படி குளிக்க போவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கல்லுப்பு, மஞ்சள், பசும்பால் இந்த 3ஐயும் கலந்து அந்த தண்ணீரால் நீங்கள் குளித்துட்டு வாங்க. இதன் மூலமாக கண் திருஷ்டி, கெட்ட சக்தி, எதிர்மறை ஆற்றல் எல்லாமே நீங்கி நேர்மறை ஆற்றல் உண்டாவதோடு மகாலட்சுமியுடைய கலாச்சமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே நிறைந்து இருக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என்று அனைவர் குளிக்கக்கூடிய தண்ணீர்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த 3 பொருட்களை கலந்து அன்றைய தினத்தில் காலையிலேயே நீங்கள் குளித்துட்டு வாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பெண்கள்
கட்டாயமாக உங்களுடைய கைகளாலேயே பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய், சிரிக்கக்கூடிய குபேரருக்கு உரிய சிலை வாங்க முடியாதவர்கள் ₹1 நாணயம், அதோடு பார்த்தீங்கன்னா பச்சரிசி, இந்த 3 பொருட்களையும் தான் ஒரு தாம்பூல தட்டில் உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் இருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டு பூஜை அறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வச்சு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டுங்க. பெண்கள் மறந்துடாதீங்க, ரொம்பவே எளிமையான விஷயம் தாங்க. ஆனால் இதை நீங்கள் செஞ்சுட்டு வருவதன் மூலமாக நிச்சயமாக இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சுபிச்சமானது உண்டாகும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ மறக்காம எளிமையாக இந்த விஷயங்களை செஞ்சு பாருங்க. பொதுவாகவே ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கும் போதும் இந்த புதிய ஆண்டு நமக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்னு எல்லோருமே நினைப்போங்க. இந்த ஆண்டிலாவது நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும், இல்லைனா நம்ம நினைத்த காரியம் கைகூட வேண்டும் அப்படின்னு எல்லோருமே நினைப்பது உண்டுங்க. ஆண்டு முழுவதுமே நல்லபடியாக அமைய புத்தாண்டு அன்று நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்களானது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாங்க. இதனால இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியம், சந்தோஷம், செல்வ வளம் நிறைந்த ஒரு சிறப்பான வருடமாகவும் இந்த 2025வது வருடமானது எல்லோருக்குமே அமையட்டுங்க. உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாங்களும் மனதார அந்த கடவுளை நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். மறக்காம பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த எளிமையான பரிகாரத்தையும் உங்களுடைய வீடுகளில் மனதார செஞ்சுட்டு வாங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப நல்ல பலன்களானது கிடைக்க கொடுங்க. நாளைய நாள் பார்த்தீங்கன்னா எப்படியுமே காலையில் எழுந்த உடனேயே குளித்து விடுவோம் இல்லையா? அப்படி நம்ம குளிப்பதற்கு முன்பாக குளிக்கின்ற நீரில் 3 முக்கியமான பொருட்களை சேர்ப்பது மிகவும் நல்லதுங்க. அந்த தண்ணீரில் ஃபர்ஸ்ட் நம்ம சிறிது கல்லுப்பை சேர்க்க வேண்டும். கல்லுப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல் ஆகியவற்றை அகற்றி விடுங்க. அடுத்ததாக சிறிது மஞ்சத்தூளை அதில் நம்ம சேர்க்க வேண்டும். இதுவுமே எதிர்மறை ஆற்றலை நீக்கி வாழ்க்கையில மங்களங்களை நிறைய செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது சிறிது சுத்தமான பாலை நம்ம சேர்க்கணுங்க. அது பசும்பாலாக இருப்பது ரொம்பவே சிறப்பானது. இவை 3மே மகாலட்சுமியுடைய அம்சமானவை என்பதால இவற்றை நீரில் கலந்து குளித்தால் அந்த ஆண்டு முழுவதுமே நமக்கு மகாலட்சுமியுடைய கலாச்சமானது நமக்கு முழுமையாக நிறைந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க. ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை நீங்க செய்துட்டு வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புத்தாண்டு அன்று, அதாவது நாளைய நாள் பார்த்தீங்கன்னா காலையில வீட்டு வாசல்ல பார்த்தீங்கன்னா சிறிதளவு மஞ்சளை தடவி அதன் மீது பார்த்தீங்கன்னா அரிசி மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவால நம்ம கோலம் போட வேண்டும். அதன் மீது ஒரு அகல்ல பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற திரியை இட்டு நெய் விட்டு நம்ம தீபம் ஏற்ற வேண்டுங்க. அதற்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிற்குள்ளேயே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து ஊதுபத்தி நறுமணத்தை நம்ம பரவ விட வேண்டுங்க. பிறக்க போகின்ற இந்த 2025வது வருடமானது பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே இனிமையான வருடமாக அமைவதற்கு நம்ம மனதார பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்து கொண்டு இது போன்று நம்ம தீபங்களை ஏற்றி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டு நிலவாசப்படியில் நீங்கள் மாவிளக்கு தோரணம் எல்லாம் கட்டுவதாக இருந்தால் கட்டிக்கொள்ளலாம். பிறகு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக பச்சரிசி மாவுனால கோலம் போட்டுட்டு அகல் விளக்குல பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வைக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். இந்த தீப ஒளி போல உங்களுடைய இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னா வெளிச்சம் பெற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எனவே அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளைய நாள் இரவுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா சில முக்கியமான பொருட்களையும் நம்முடைய வீட்டிற்குள்ள வாங்கிட்டு வந்து வைப்பது ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது மயிலிறகு கடைகளில் கிடைச்சா வாங்கிட்டு வந்து வச்சிருங்க. ஏன் அப்படின்னா முருகப்பெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய மயிலுடைய இறகை வீட்டில் வைப்பதால நேர்மறை ஆற்றல்களானது பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா அளவுக்காவது பார்த்தீங்கன்னா பச்சரிசியை நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்க வேண்டுங்க. இதன் மூலமாக மகாலட்சுமியானவள் நம்முடைய வீடு தேடி வந்து வாசம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லட்சுமி குபேரர் சிலையை நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கலாங்க. லட்சுமி குபேரர் சிலை கிடைக்காவிட்டாலும் லட்சுமி குபேரர் படத்தையாவது வாங்கிட்டு வந்து வைப்பது நல்லதுங்க. இதனால ஆண்டு முழுவதுமே வீட்டில் செல்வமானது பெருகி கொண்டே இருக்க கொடுங்க. அதே போல முழு தேங்காய் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நல்ல சகுனத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாங்க. தேங்காய் இருந்து விட்டாலேவே போதுங்க, அனைத்து விதமான நல்லதுமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தேங்காவை பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் வாங்கிட்டு வந்து சிகப்பு துணியால் அந்த தேங்காவை மூடி அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சது எதுவாக இருந்தாலும் அப்படியே நடக்குங்க. இல்லை என்றால் இந்த ஒரு தேங்காவை சிகப்பு துணியால் மூடி நீங்கள் காசு சேர்த்து வைக்கக்கூடிய பணம் இருக்கக்கூடிய இடத்துலையும் நீங்கள் வைத்துட்டு வரலாங்க. இதன் மூலமாக அந்த இடங்களில் நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்குங்க. தேவையில்லாமல் நமக்கு வரக்கூடிய வீண் விரைய செலவுகள்
எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. எனவே உங்களால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக பார்த்தீங்கன்னா எல்லோரிடமும் எளிமையாக கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், 1 ரூபாய் நாணயம், இதோடு கொஞ்சமாக பச்சரிசி, இந்த 3 பொருட்களையும் கட்டாயமாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுடுங்க. நிச்சயமாக அடுத்த ஒரு வருடம் முழுவதுமே சிறப்பான நல்ல பலனை நீங்க அனுபவிக்கலாம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.